பக்தியுடன் வணக்கம் சொல்லிக்கொண்டு உங்களுக்கு இதோ நார்த் அண்டமான் டிக்லிபூர் சக்தி வாய்ந்த ஸ்ரீ வடிவேல் முருகன் ஆலயம் தாங்க இது. இன்றைக்கி பங்குனி உத்திர நாள், ஃபுல் கவரேஜ் எடுத்திருக்கு வீடியோ. பங்குனி உத்திரம் காலையில் எல்லா சாமிகளுக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் அர்ச்சனை பண்ணுறதுக்கு எல்லா மக்களும் ஒரு இடத்துல கூடுவாங்க. அந்த இதுதான் பாருங்கள். உங்களுடைய சொந்தக்காரங்க, உறவினர்கள், தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இதில் இருப்பாங்க. நீங்கள் ஊர்லேருந்து பார்க்கலாம். எல்லாரையும் கவரேஜ் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், நார்த் அண்டமான் டிக்லிபூருங்க இது. ஸ்ரீ வடிவேல் முருகன் 10 நாள் விசேஷம். காப்பு கட்டி கடைசி நாள் பங்குனி உத்திர நாள் காலையில் அர்ச்சனை செய்வாங்க எல்லோரும், எல்லா சாமிகளுக்கும். முனி, இடும்பன், நாகக்கண்ணி, ஐயப்பன், முருகர், துர்க்கையம்பாள், தட்சிணாமூர்த்தி, நவக்கிரகங்கள், கணபதி பகவான், கணேசர், எல்லா சாமியும் இருக்குது. ஒவ்வொரு சாமிகளுக்கு அர்ச்சனை செஞ்சு புன்னகையுடன், சிரிப்போடு, மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், எல்லாம் மூட்டையை தேங்காய் கொண்டுட்டு வந்து சேதர் தேங்காய் உடைப்பாங்க. மாலை 5 மணி 6 மணிக்கு பூக்குழி நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் அன்னதானத்தில் பெருவாரியான மக்கள் கலந்து கொள்வாங்க. எல்லா பாசக்காரங்களும் வருவாங்க. தெலுங்கு, தமிழ், பெங்காலி, ஹிந்தி, அனைத்து பாசக்காரங்களும் இருக்காங்க இங்கே. அவங்க எல்லாருமே வந்து கலந்துக்குவாங்க. அந்த அளவுக்கு பெரும் அளவு கூட்டங்கள் கூடும். அந்த வீடியோவும் போடுறேன். பூக்குழி வீடியோ பாருங்கள். இதை பார்த்துக்கிட்டே இருங்க, விட்டுறாதீங்க. உங்கள் உறவினர்கள், தெரிஞ்சவங்க எப்படி பூஜை பண்ணுறாங்க, எப்படி வர்றாங்கன்னு பாருங்கள். கண்டிப்பாக இருப்பாங்க. சிதறி தேங்காய் உடைக்க அள்ளிக்கிட்டே இருப்பாங்க, சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நடைபாதை, அதனால் மக்கள் மூட்டையை அள்ளிக்கிட்டே இருப்பாங்க. நல்ல ஒரு காலை நேரம் 6 மணிலேருந்து பூஜை ஸ்டார்ட் ஆகும். 12 மணி வரைக்கும் மக்கள் எல்லா இடத்துலேருந்தும் வருவாங்க. நல்ல லொக்கேஷனுங்க. பக்கத்தில் கல்பாங் நதி, எந்த நேரமும் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். மொட்டை அடிக்கிறவங்க, முடி இறக்குறவங்க எல்லாமே கீழே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கீழே சாப்பாடு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க, கீழே இறக்கத்தில். அதையும் பாருங்கள், காட்டியிருக்கேன் வீடியோவில். வீடியோ எல்லாரையும் கவரேஜ் பண்ணுறதுனாலங்க பாருங்கள், சமைச்சிக்கிட்டு இருக்காங்க கீழே.
நல்ல அதே இடத்துல சமைக்கிற இடத்துலையே நீளமான இடம் இருக்குது. அதுலேயே 5000 பேர் ஒரே டயத்தில் உட்காந்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு இட வசதி இருக்குது. அனைத்து கடைகளும் இருக்கும். மேலே இளைஞர் மன்றம், தண்ணீர் பந்தல், மோர் பந்தல், பலவிதமான மக்களுக்கு வெயில், அதனால் மோர், ஜூஸு, அப்புறம் ரோஸ் மில்க் எல்லாமே வழங்கியிருக்காங்க. இளைஞர் மன்றம் எப்போதுமே கூட நின்று வேலை பார்த்து கடைசி வரையும் ஒத்துழைக்கிறாங்க. முனியப்ப சாமி, எல்லா சாமிக்கும் ஒவ்வொரு தேங்காய் உடைச்சிட்டு மக்கள் உட்காந்து களைப்பாரி விட்டு அப்புறம் போவாங்க. போயிட்டு அப்புறம் பூக்குழி பார்க்குறதுக்கு வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க இருப்பாங்க, பாருங்கள். இருந்து அவங்களுக்கு ஹாய் போடுங்க. நான் உங்கள் வீடியோ உங்களை பார்த்துட்டேன்ட்டு லைக் பண்ணுங்கள். ஏன்னா அந்தமானில் கடைசி இடம் டிக்லிபூர் நார்த்தில். அந்த இடத்துல இவ்வளோ பெரும் அளவுக்கு கோயில் விசேஷம் நடக்குது. இந்த 10 நாள் விசேஷத்துலேயும் ஒவ்வொரு நாளும் மண்டகப்படி ஒவ்வொரு கிராமம் அதில் மிக சிறப்பாக கொண்டாடுவாங்க. தேர் அலங்காரத்திலிருந்து டான்ஸில் எல்லாமே நல்ல ஒரு மக்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மண்டபடியும் சாமி பக்தியோடு நல்ல விசேஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஸ்ரீ வடிவேல் முருகன் ஆலயம், டிக்லிபூர், நார்த் அண்டமான். நீங்களும் வாங்க, இந்த விசேஷ டயத்தில் வந்து பாருங்கள். அந்தமான் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு லொக்கேஷன், நல்ல லொக்கேஷனு. அதில் ஸ்ரீ வடிவேல் முருகன் அமைஞ்சிருக்காரு, கல்பாங் நதியோரம். அதை வந்து பார்த்துட்டு போங்க. நல்ல வெயிலுங்க. அந்த வெயிலில் மக்கள் வந்து பூஜை பண்ணிட்டு போகிறாங்க பையா. ஏன்னா 12, 13 சாமி இருக்குது. உங்களுக்கு அத்தனை அர்ச்சனை செய்யணும். கொண்டுட்டு வருவாங்க. கடைசியில் எல்லா சாமிகளுக்கும் அர்ச்சனை பண்ணிவிட்டு செதறு தேங்காய் உடைச்சிட்டு போவாங்க. அவங்களுடைய வேண்டுதல் அடுத்த ஆண்டுக்குள்ளே நிறைவேறணும்னுட்டு கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கார். உங்களுக்கும் ஒரு எதுவும் வேண்டுதல் வாங்க, சாமியை முருகரை, ஸ்ரீ வடிவேல் முருகனை மனசார வேண்டுங்க, பணிகளை செய்யுங்க, கண்டிப்பாக நிறைவேற்றுவார். இது முற்றிலும் உண்மை. முருகரை நம்பினார் கைவிடுவதில்லை எப்போதுமே. அந்த ஸ்ரீ வடிவேல் முருகன் உங்களை எப்போதும் கைவிட மாட்டார். பூக்குழி அங்கே காலையில் இருந்து வேலை ஆகிட்டு இருக்கு. கடும் வெயில்ல, வெயில் நல்ல வெயிலுங்க, கடும் வெயிலுங்க. அதில் பூக்குழி வளர்க்குறவங்க ரொம்ப கஷ்டம்னு சொல்லக்கூடாது, சாமிக்கு செய்கிறாங்க.
ஒவ்வொரு நாளும் தேர் இந்த வண்டி இது மாதிரி தான் ஒவ்வொரு மண்டபடிக்காரங்களும் விதவிதமான தேர்கள் செய்வாங்க. மக்கள் மகிழ்ச்சியோடு பார்த்து இது ஒரு வழிங்க. 2 வழிகள் உள்ளது ஆலயம் வர்றதுக்கு. இந்த வழி ஒன்று. செம லொக்கேஷனான இடங்க, வந்து பாருங்கள். நம்ம தமிழ் மக்கள் பெருவாரியான மக்கள் இங்கே இருக்காங்க. மிக சிறப்பாக கொண்டாடும் நிகழ்ச்சி என்றால் பங்குனி உத்திரம்தான் முருகருக்கு. பாருங்கள், உங்கள் சொந்தக்காரங்க கண்டிப்பாக இருப்பாங்க. பாருங்கள், பார்த்துட்டு அவங்களுக்கு ஹைப் போடுங்க, லைக் போடுங்க. பூக்கள்லாம் தமிழ்நாட்டில் இருந்தாங்க வருது. அதனால் கொஞ்சம் அங்கே அதிக ரேட்டு ஊரை விட. ஃப்ளைட்டில் தான் வரணும். அதனால் அங்கே அந்த சார்ஜு எல்லாமே வச்சு தான் வாங்குவாங்க. இதாங்க கோயில், வடிவேல் முருகன் கோயில். பாருங்கள் லொக்கேஷன். ராஜகோபுரத்தோடு நிற்கிறார் வடிவேல் முருகர். கண்டிப்பாக நீங்கள் ஒரு பயணம் வாங்க, வந்து பார்த்துட்டு போங்க. இது அங்கே தான் கீழே கல்பாங் நதி ஓரம் முடி இறக்குதல், மொட்டை போடுதல் இங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே தான் சாப்பாடு போடுற இடங்க. அட்டன் டயத்தில் 2000-3000 பேர் உட்காந்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு இடம், லொக்கேஷன் நல்ல இடம். பாருங்கள், கோபுரம், ராஜகோபுரம் தலை நிமிர்ந்து நிற்கிறது. பாருங்கள், சக்தி வாய்ந்த கோபுரம். நார்த் அண்டமான், டிக்லிபூர், வட அண்டமானுங்க. நான் கல்பாங் நதியில் நின்று எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் பெரும் மழை நேரத்தில் தண்ணி ஓடும். இந்த இடமெல்லாம் தண்ணியாக இருக்கும். அந்த டயத்தில் விசேஷம் இல்லை, விசேஷம் நடக்கும். தைப்பூசம். பாருங்கள், ஒரு தேர், இது தங்கத்தேர், மயில் தேர், மயில் வாகனத்தோட தங்கத்தில் செஞ்சது. இது நான் தான் செஞ்சது. இது மக்கள் நைட் நேரத்தில் லைட் செட்டிங்கோட கொண்டு வச்சிருக்கு. பாருங்கள், அருமையான தங்கத்தேர் மயில் வாகனத்தோட. பூ வளர்க்குறாங்க. மேலிருந்து உங்களுக்கு சூரியனுடைய சூடு ப்ளஸ் நெருப்பினுடைய இது, அதனால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சிகிட்ருக்காங்க.
மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரையும் கவரேஜ் பண்ண முடியலை. நான் வேறு இடத்துல நின்று கவரேஜ் பண்ணும்போது அந்த இடத்துல வேறு ஆள் வர்றாங்க. இருந்தும் முடிஞ்ச அளவுக்கு கவரேஜ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஆலயத்துக்கு வாங்க. ஒரு நாள் கண்டிப்பாக அண்டமான் வந்தீங்கன்னாக்கா டிக்லிபூர் நார்த் அண்டமான் ஸ்ரீ வடிவேல் முருகன் ஆலயத்துக்கு வந்து போங்க. கண்டிப்பாக வேண்டுதலை நிறைவேற்றுவார்ன்ட்டு ஒரு நம்பிக்கை வைங்க. கண்டிப்பாக நிறைவேறும். நல்ல மரங்கள்லாம் இருக்குது, நிழல். சிதறு தேங்காய் உடைக்கிறாங்க. கொஞ்சம் காற்று அதிகமாக அடிக்குது, அதனால் உங்களுக்கு சூடும் ஏற்ற கொஞ்சம் அணைஞ்சு போயிடுது. வெயிலும் காற்றும் இருக்குது, அதனால் கொஞ்சம் வெயில் கம்மியாக தெரியுது. சூடு உடச்சிட்டாரு. ஃபோர்ட்வேலிருந்து 350 கிலோமீட்டர் தூரத்தில் நார்த் அண்டமான் டிக்லிபூர் இருக்குங்க. கடல் வழியாகவும் வரலாம், தரை வழியாகவும் பஸ்ஸு போக்குவரத்து இருக்குது. எதுனாலும் வரலாம். ஹெலிகாப்டர் வான் வழியில் இருக்குது. மூன்று வழியிலையும் உங்களுக்கு வரக்கூடிய வழி இருக்குங்க. வாங்க, வந்து பாருங்கள். உற்சாகம் பண்ணுங்க. நீங்களும் இந்த வீடியோவை அண்டமானில் டிக்லிபூரில் இப்படி ஒரு வடிவேல் முருகன் ஆலயம் இருக்குது ஷேர் பண்ணுங்கள். அந்தமான் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்ரீ வடிவேல் முருகன் ஆலயம் வாங்க. வந்து சாமியை வணங்கிட்டு போங்க. பாருங்கள், கட்டும் சூடு. கையாலே போயிட்டு கையில் 2 சாக்கு பீஸ் வச்சுருக்காரு. அதால் எடுத்து பக்கத்துலேயே கிட்ட போக முடியாது. இருந்தும் பக்தியோட என்ன பெருங்கட்டையை உங்களுக்கு கம்புனால் நகர்த்த முடியாது. அதனால் சாக்கை வச்சு துணிச்சலாக செய்கிறாங்க. தண்ணிக்கு பஞ்சமே இல்லைங்க. பக்கத்தில் கல்பாங்க நதி. மறுபடியும் அவர் போய் அந்த கட்டையை எடுத்து போடுறேன்னு சொல்கிறாரு. ஆனால் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அவர் துணிச்சலாக செய்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் அவங்களுடைய
டீம் கொஞ்சம் நில்லு போகலான்னு சொல்கிறாங்க. அதனால் மிக சிறப்பாக நடக்குதுங்க விசேஷம். 10 நாளும் தினமும் ஒவ்வொரு மண்டபடியிலையும் அன்னதானமும் மற்ற வான வேடிக்கையும் சாமி நகர் ஊர்வலம் சுற்றி வருவதும் தார தப்பட்டையும் அடாடாடாடாடா ஒவ்வொரு நாளும் நேரம் போவதே தெரியாது. இரவு நகர் ஊர்வலம் நடக்கும். பார்த்திங்கன்னா கடை வீதிகள் வீடுகள் விளக்கேற்றி வைத்து அர்ச்சனை செய்வார்கள். மண்டபப்படிக்காரங்க ஒவ்வொரு கமிட்டியும் அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப பரிசுகள் கிஃப்ட்டு ஐட்டம் கொடுப்பாங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்த்து செய்வாங்க மக்கள் மகிழ்ச்சிக்காக. எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது, ஏற்றத்தாழ்வு. எல்லோரும் ஒற்றுமையாக விசேஷத்தை நடத்தி முடிப்பாங்க. தண்ணீர் பந்தல் இளைஞர் மன்றம் ஆண்டாண்டு மிக சிறப்பாக செய்வாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வெயில். மோர், ஜூஸ், ரோஸ் மில்க் 3 வகையான மக்கள் வாங்கி அருந்து விட்டு தான் செல்வார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு சூடு. கீழே காலணிகள் போடாமல் தான் வருவாங்க. அந்த சூடு மேல் சூடு. ஆகையால் அந்த மோர், சர்பத், ரோஸ் மில்க் எல்லாம் அருந்திக்கிட்டு தான் போவாங்க. அதில் ஒரு சந்தோஷம். காலையிலேருந்தே அர்ச்சனை நடந்து கொண்டிருக்கு. நான் வந்த நேரம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் அர்ச்சனை செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. உங்களுடைய உறவினர்கள் விடுபட்டிருக்கலாம். நான் வந்த சமயம் இருந்திருக்க மாட்டாங்க. இருந்தும் இதில் நான் போட்டிருக்க வீடியோவில் உங்கள் உறவினர்கள் இருக்காங்களான்னு பாருங்கள். இருப்பாங்க. அடுத்து சாயங்காலம் பூக்குடி இறங்கு நிகழ்ச்சி நடக்கும். அதை வீடியோ எடுக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சிட்ருக்கேன். அது கண்டிப்பாக நல்ல வீடியோ போடுவேன். பாருங்கள். என் சேனலு வேதை ஆனந்த் விலாக், அதை சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுங்க. இங்கே நடக்கும் விசேஷங்கள் நிகழ்ச்சிகளை நான் தொகுத்து போட்டுக்கிட்டே இருப்பேன். ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், அடுத்தவங்க மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தமிழ்நாடு மாதிரி இங்கே பல வீடியோக்கள் கிடைக்கிறது கிடையாது, அதிகமாக கிடைக்கிறது கிடையாது. அதனால் எங்கள் வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக தமிழர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களுக்கு ஆதரவு கொடுங்கள். நாம் உதவி செய்வோம், மற்றவர்களை வாழ வைப்போம். அந்த அடிப்படையில் தாங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னால் முடிந்த அளவு கேமராலாம் இல்லைங்க, செல்லில் தான் எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு கிளியாரிட்டி இல்லைனாலும் கண்டிப்பாக வீடியோவை கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்கள். ஏன்னா நம்ம மக்கள் அந்தமான்லேருந்து இவ்வளவு பக்தியோடும்
சந்தோஷத்தோடும் நிம்மதியோடும் ஒவ்வொரு விசேஷத்தையும் நடத்தி வருகிறார்கள். நாம் அதை பெருமையோடு பெருமைப்படுத்த வேண்டும். பதிமூணு அர்ச்சனை சீட்டு எடுத்திருக்கேன். பெரிய கமிட்டிக்கு பணம் கட்டலை, தேவஸ்தான கமிட்டிக்கு அதுவும் ரிசிப்ட் வெட்டிட்டேன். 13 அர்ச்சனைக்கும் ரிசிப்ட் வெட்டிட்டேன். நீங்களும் அர்ச்சனை சீட்டு வெட்டுங்க. டொனேஷன் கொடுக்காத ஆள் நீங்களும் கொடுங்க. பத்து ரூபா சில்லற காசு வேணும் தட்டில் வைக்கிறதுக்கு, தாம்பலத்தில். அதுக்கு மாற்றிக்கிட்டு இருக்கேன். ஒரு காமெடி ஆகிருச்சு. இங்கே உள்ள பெரிய தலைகள் இவங்கெல்லாம்